பூரணி கிட்ட மோகனா சொல்றாங்க, நான் மட்டன் குழம்பு வேலைய பாக்குறேன். முள் வந்த உடனே சாதம் வடிக்கிற வேலையை மாத்திரம் பார்க்க சொல்லுவோம். அத்தை 2 பேரும் என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? விருந்துக்கு உங்களை சமைக்க சொல்லலையே. ஆனா உன் சின்ன மருமகளை தானே சமைக்க சொன்ன. தமிழ் தான் சமைக்க போறா. நாங்க ஒத்தாசைக்கு தான் இருக்கோம். என்ன பூரணி? ஆமா அத்தை, வர்றதுக்கு முன்னாடியே சமைச்சு வச்சிருவீங்க. அவ இறக்கி வைக்கிறது தான் பாப்பாளா? எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு வெளியே வாங்க. உன் சின்ன மருமகளே வந்து சமைக்கட்டும். இப்படி எல்லாம் வேலை கொடுத்தாதான் அவளுக்கு பொறுப்பு வரும். ஏது தமிழ் செல்விக்கு ஹெட்போனை வாங்கி கொடுக்கறாரு, காதுல மாட்டி விடுறாரு. தெரியாம இருக்கிறதுக்கு முடிய முன்னாடி போட்டு விடுறாரு. நான் சேது பேசுறேன், நீங்க தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன் மாப்பிள்ள. என்ன செய்யறேன்னு மாத்திரம் சொல்லிருங்க, தமிழ் பாத்துப்பா. வாங்க தமிழ் செல்வின்னு பாட்டி சொல்றாங்க. சமையல ஆரம்பிங்கன்னு பாட்டி சொல்றாங்க. காப்பி மாதிரி சமையல் போயிடக்கூடாது தமிழ் செல்வி, பாத்துக்க. காய்க்கு ருசியா உப்பு புளிப்பு உரப்புன்னு கரெக்டா இருக்கணும், சரியா? சரிங்க பாட்டி. திருப்பு கேக்குறாரு சேது கிட்ட, செட்டப் எல்லாம் ஓகேவா? ஓகே மாமா. அப்பத்தா சொல்றாங்க, என்னடா உன் பொண்டாட்டி முணுமுணுத்துக்கிட்டா? சமைக்கும் போது பாட்டு போடுவாங்க போல இருக்கு. அதான் அப்பத்தா எல்லா சமையலும் அவங்க அம்மா சொல்லி கொடுக்கறாங்க போன்ல. தமிழ் செல்வி பண்றாங்க. மீன் வறுவல பாட்டி சாப்பிட்டு பாக்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் குடுக்கறாங்க, எல்லாரும் சாப்பிட்டு பாக்குறாங்க, நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. இது அத்தை கிட்ட சொல்றாங்க, மீன் வறுவல் சூப்பரா இருக்கு, நாளை பார்க்கலாம் என்று. ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.